Hi hello guys, welcome back to a brand new video of Afral Chilling Vlogs. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் சவுண்ட் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், கண்டுக்காதீங்க. அதனால தான் நைட்டு 12 மணிக்கு நான் ஷூட் பண்ணுறது. ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எங்கள் வீட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தா ஒரு சுடுகாட்டு இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி நான் நைட்டு ஃபுல்லாக ஒரு மொட்டை மாடியில் இருக்க போகிறேன். எனக்கு பேய்னாலே சுத்தமாக பயம், எல்லாத்துக்கும் பயம். எனக்கு பேய்னா பயம். ஏன்னா எங்கள் ரூம்லேயே எனக்கு வந்து 2 லைட் எரியும். ஒரு ப்ளூடூத் லைட் ஒன்று எரியும், அது போக ஒரு இந்த லைட் ஒன்று எரியும். எனக்கு அவ்வளோ பயம். அதனால் நம்ம வந்து இன்றைக்கி அந்த சேலஞ்சை பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு சேலஞ்ச் இந்த விலாகாக இருந்துச்சு வீடியோ. என் சேனலே இது என்னோடய ஃபஸ்ட்டு இதாக இருக்கும், என்னோடய காம்படிஷன் இதாக சேலஞ்சாக இருக்கும். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா எனக்கு பயம் என் நாய்க்கு சவுண்ட் வர வரும். அதனால் இப்போ எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்றலாம். மணி இப்போ 9:02 நினைக்கிறேன். ஃபஸ்ட் நான் சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் மேலே போனால் என் நைட்டு எதுவும் கிடைக்காது. நான் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு கண்டினியூ கிளம்பலாம். மணி வந்து இப்போ 10:50 ஆச்சு. நான் போகலாமா வேணாமா நிறைய தடவை யோசித்தேன். ஏன்னா சுடுகாடு வேறு இருக்குங்களா, எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சுனால போகலாமா வேணாமான்னு யோசித்தேன். தென் சேலஞ்சு பண்ணால் தானே ஏதாவது ஒன்று நடக்கும். அதனால் மொட்டை மாடிக்கு போகலாம். ஃபஸ்ட்டு நான் சும்மா மொட்டை மாடிக்கு கொண்டு போய் காமிக்கிறேன். இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு போகலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கே இருந்து நம்ம திரும்ப வந்து சேரில் நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். எனக்கு குளிர்னு நினைக்கிறேன். பெட்ஷீட் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து நோக்கி அண்ட் கைஸ் நம்ம இப்போ வந்து மேலே போகலாம். இதுதான் வந்து அந்த வலியோ வலி. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம இது பண்ணுறது இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. கண்ணாடியில் போட்டிருக்கனால ஃபுல்லாக பிளாங்காக இருட்டாக வேறு தெரியுது. அவ்வளோ இங்கே மேலே ரைட்டு போட்டிருக்காங்க. இப்போது வந்து கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஏன்னா வந்து இது வந்து ஒரு வீடு, அதுக்கு மேலே தான் மொட்டை மாடி இருக்குது. ஏன்னா ஏறி சுற்றி போகிறேங்களேன், ஃபுல்லாக இருட்டாகிருக்கு. மணி வந்து ஒரு 11 மணி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து போகலாம். நல்லா பொறுக்கே பயமாக இருக்குது. இல்லை எனக்கு சும்மா இருக்குனாலே பயம். ஜஸ்ட் நான் காமிக்கிறேன் பாருங்க. குளிருது வேற, ரொம்ப நல்லா குளிருது. காய்ஸ் தயவு செஞ்சு கோச்சுக்காதீங்க. அதில் வந்து நிறைய கட்ஸ் இருக்கும், சவுண்டு சில இடத்துல கம்மியாக கேட்டிருப்போம். ஏன்னா இந்த மைக்கில் அது மட்டும் கோச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஏதாவது பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா ஹெட்ஃபோன்ஸ் போட்டு ஃபுல் சவுண்ட் வச்சு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக கேட்கும்னு நினைக்கிறேன். பை காய்ஸ், போய் நீங்கள் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். நான் வீடியோ கிளம்புறேன். காற்று வந்து நல்லாயிருக்கு. அப்புறம் குளிர்து வேறு. நம்ம வந்து அங்கே தான் இருக்க போகிறோம். இது இவ்வளோ தான் இருக்கும் இடமே. இங்கே 3 டேங்க் இருக்குது. இங்கேருந்து இது இருக்குது. சுற்றி நீங்களே பாருங்கள். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தெரியுது. ஃபுல்லாக இந்த இடமே ஃபுல்லாக இருட்டாகிடுச்சு பாருங்க. ஏன்னா இங்கே வந்து எங்கள் ஏரியா கிட்ட வந்து எங்கள் ஏரியா சைடில் வந்து ஸ்ட்ரீட் லைட் எதுவுமே கிடையாது. ரோட்டு ஸ்ட்ரீட் லைட் ஃபுல்லாக கிடையாது. ஸ்ட்ரீட் லைட்டு அதனால் அங்கெல்லாம் ஸ்ட்ரீட் லைட் இருக்குது. இந்த பக்கம்லாம் ஒரு ஸ்ட்ரீட் லைட்டும் இல்லை. அதே பயமாக இருக்குது. மோட்டர் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் சுடுகாட்டு இருக்குது. நான் லைட்டை வச்சுருக்கேன். இப்போலாம் வாங்கிட்டு வந்தேன். பயமாக இருக்குது. நடிக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பார்த்துட்டு நான் செத்துருவாங்க. அவங்க கீழே போய் ஒரு திங்ஸ்லாம் எடுத்துருந்தேன். கண்ணாடி வச்சு கீழே வச்சுட்டு அதெல்லாம் இருட்டாது. ரொம்ப ஃபுல்லாக இருக்குது. போட்டேன்னு வைங்களேன், ஃபுல்லாக ஒரு மங்கெல்லாம் ஒரு ஃபுல்லாக ஹிட்டாகிடுது. கொஞ்சம் லைட்டு கூட கண்ணு தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம வந்து கிளம்பலாம். கொஞ்சம் பயமாகவே இருக்குது. நம்ம போய் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்சு இதில் நிறைய கட்டெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வீடியோ வந்து பாஸ் பண்ணி தான் எடுக்கணும். அதனால் நிறைய கட்டெல்லாம் இருக்கும் போல இருக்கு. எங்கள் எங்கள் ரோட்டை எங்கள் வீட்டு ரோட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கண்ணாடி ஒன்று பாருங்க. இதுதான் எங்கள் வீட்டு ரோடு. ஸ்ட்ரீட் லைட் அங்கே ஒன்று இருக்குது. இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாகவே இருக்குது எனக்கு. நாம் வந்து இப்போ இதுக்கு மேலே இருக்கோம். இப்போ நம்ம இன்னும் வந்து அதுக்கு நான் அங்கே தான் நான் இருக்க போகிறேன். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பயமாக இருக்கேன். அதனால் இதெல்லாமே உங்களுக்காக தான். நான் நைட்டு வீட்டுக்கும் போக மாட்டேன். 2 ஃபுல்லாக அங்கேயே தான் இருப்பேன். இல்லை மான்டேஜ் எப்படி போடுறதுன்னு எனக்கு தெரியல. அதை நான் கற்றுக்கிட்டு மான்டேஜ் உங்களுக்கு நான் ப்ளே பண்ணுறேன். இங்கேயே இருட்டாக இருக்குங்க. பக்கத்து வீட்லேயே ஃபுல்லாக இருட்டாகிடுச்சு. அதனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் நம்ம வந்து இது பண்ணிடலாம்.
நாம் இருக்க வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இருக்குது, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்குது, இது ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் இருக்க போகிறோம். நம்ம கொஞ்சம் ரொம்பவே பயமாக இருக்குது. நம்ம வந்து இந்த சேர் எடுத்துகிட்டு போகலாம். இந்த சேர் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம், இந்த சேர் எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கப்புறம் இதில் 2 இருக்குது, அந்த 2 தூக்கிட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் சில பெட்ஷீட்டெல்லாம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் டார்ச், தண்ணி வேணால் இருக்கலாம், ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல்லாக கும்பிட்டு போய் 10-11 மணி ஆனாலும் இன்னும் லைட்டில் எரிஞ்சிட்ருக்கு வீட்டிலலாம். இந்த ஷட் டவுன் ஆகிடுச்சுன்னா ஒரு 1 மணி நேரம் 12 மணி ஆகிடுச்சுன்னா எல்லாத்துக்கும் லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த லைட்டு நான் சும்மா வீடியோக்காக போட்டு வச்சுருக்கேன். இப்போ அது போல் 5 லைட் சுத்தமாக இருக்காது. அதனால் நம்ம வந்து போவோம், போய் பார்ப்போம். இன்னும் கட்டு நிறைய கட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. நம்ம வந்து இப்போது மேலே எடுத்துகிட்டு போகலாம். நான் என்னோடய வாட்சும் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குன்னு ஒரு ஏர் வாட்ச் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அண்ட் இதுதான் நான் எடுத்துகிட்டு போகிறது. தலைகான பெட்ஷீட்டு, ஒரு ஸ்பீக்கர். இந்த ஸ்பீக்கர் யூஸ் ஆகுது வந்து அந்த ஃபோனை வச்சு வீடியோ எடுக்கணும்னா அதை வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கான சேரு. இப்போ வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு மேலே எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் நான் வந்து வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொண்டு போய் கண்டினியூ பண்ணுறேன். நான் இன்னும் இந்த லைட் எடுத்துகிட்டு போகலாமான்னு பார்க்குறேன். மேலே இது ஒயர்டாக புல்லுந்து ஒயர்டாக பாய் கிடக்கு. நான் அதை எடுத்துகிட்டு போகலாமான்னு தெரில. ஒயர் பற்றதா இல்லைன்னு தெரில. மேலே ஒரு ஒயர் உள்ள கீழ் வீட்டிலேருந்து ஒயர் எடுத்துகிட்டு போகணும். நான் ட்ரை பண்ணுறேன். பார்த்தா இந்த இன்ஜன் பாக்ஸ் இருக்குது, நம்ம அதை வச்சு ட்ரை பண்ணால் அந்த லைட் இருந்தால் கூட கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம மேலே போகலாம். எனக்கு இன்னொரு என்ன ஒரு பிரச்சனை, லைட் கூட எனக்கு பிரச்சனை இல்லை. லைட் பத்தாது போல பிரச்சனை இல்லை. என் ஃபோனில் சீக்கிரமாக சார்ஜ் வேறு இறங்கிடுது. அதான் இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நான் 100% இருந்துச்சு, இப்போ 97 ஆகிடுச்சு 2-3 நிமிஷத்துலேயே. அதுக்கு மட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம அப்போ கீழே போய் சார்ஜ் போட்டு வர வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கு ஷூட் பண்ண ஃபோனும் இல்லை. எங்கள் அம்மா ஃபோன்லேயும் அது குவாலிட்டி கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. அதனால் முடியல. இந்த மேலே எடுத்துகிட்டு வரக்குள்ளே நான் போதும் ஆகிடுவேன். ஸோ கையெல்லாம் தேய்ச்சிருச்சு, செவுத்தில் பட்டு இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து போய் லைட் எடுத்துகிட்டு வரல, டார்ச் லைட்டிங் எடுத்து கொஞ்சம் சார்ஜ் ஏறணும். நான் கொஞ்ச நேரம் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தேன். சாப்பிட்டு டக்குன்னு அப்போ யோசிச்சேன், டார்ச் லைட்டிங் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சேன். ஃபோன் டார்ச் லைட் இப்போ வீடியோ எடுக்கிறது கரெக்டாக இருக்கும். நான் எங்கே தூரமாக தான் காமிக்கணும், எப்படி காமிக்கணும்னு நினச்சி டக்குன்னு போன பார்த்தா நல்ல ஒரு கடை இருந்தது. போய் அவர்கிட்ட வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு சவுண்டு தான், ஒரு ஆந்தி எதுவும் ஒன்று கற்று சவுண்டு கேட்குது. எங்கேயும் கேட்டுலாம் அங்கே சில பேர்லாம் இன்னும் சிரிச்சுட்டு விளாண்டுருக்காங்க. இப்போ மணி வந்து 11 ஆயிடுச்சு. ஆனால் எங்கள் ஏரியாவில் எப்படின்னா 11 மணி ஆனாலும் எல்லோரும் விளாண்டு ஜாலியாக தான் சுற்றிட்டு இருப்பாங்க. நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் ஆள் வருவாங்க இங்கே. அதனால் நமக்கு அந்த டென்ஷன் இருக்காது. ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. எதாவது வந்துட்டு இந்த காக்கா அதாவது இந்த உடக்காம்பூரெல்லாம் தூக்கிட்டு டப்புன்னு போட்டு செத்துருவேன். அதனால் நல்லா கீழே குச்சிடுவேன். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. நான் கொஞ்சம் பயந்தான் மொழி தான். ரொம்ப லைட் எடுத்துகிட்டு வரலாம். நான் இங்கே தான் வந்தேன். இப்படி செட் பண்ணிட்டேன். சேரு கீழே காமிச்சது தான். இது வந்து எக்ஸ்ட்ரா 2 தலைகாணி எடுத்துகிட்டு வந்தேன். இது ஒரு சின்ன தலைகாணி இங்கே தான் இருக்க போகிறேன். இதுதான் சரௌண்டிங் ஏரியாவாக இருக்கும். நான் என்ன நினச்சேன்னா, நான் ஒரு டென்ட்டு மாதிரி போகலான்னு நினச்சேன். டென்ட்டுக்கு பட்ஜெட் இல்லை, அதனால் அது போடல. பட்ஜெட் லைட்டு வாங்குறதுக்கே பட்ஜெட் இல்லைங்க. நானே ஏதோ ஒன்று சிறந்ததை எடுத்துகிட்டு போய் லைட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ வந்து இப்படி வச்சுருக்கேன். நான் போய் இப்போ கீழே போய் நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். லைட்டு மட்டும் எடுத்துகிட்டு எங்கள் அம்மா ஃபோன் அர்ஜென்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இல்லைன்னா அதை பார்த்துட்டா அது கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதனால் பிரச்சனை இல்லை. நான் வந்து நிறைய விஷயம் பேசுகிறேன். சப்போஸ் நான் அதை 2 வீடியோவாக தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே அதிகமாக லாங்காக இருக்கிறதுனால 2 வீடியோவாக தான் போடுவேன். அண்ட் சரி, நம்ம கீழே போயிட்டு நம்ம அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாம். நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் வெயிட் பண்ணி வந்துடுறேன். ஓகே கஷ்டில் கொஞ்சம் கட் பண்ணுறேன். நான் ப்ராப்பராக எடிட்டிங் கற்றுக்கல. இப்போ தான் கொஞ்சம் அந்த தம்ப்லைன் எப்படி பண்ணுறதுன்னு கற்றுட்ருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோலாம் நான் ChatGPTலேருந்து தான் தம்ப்லைன் க்ரியேட் பண்ணேன். அதனால எனக்கு வந்து தரல. இப்போ தான் கொஞ்சம் வந்து கற்றுட்ருக்கேன். கற்றுட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோஸ்லாம் தெளிவாக எடிட் பண்ணுறதுனால தெளிவாக பண்ணி போடுறேன். இப்போ நான் வந்து எடிட் கொஞ்சம் பண்ணுவேன். ப்ரோ எடிஷன்லாம் மட்டும் நான் பண்ணுறது வந்து 2 செகண்ட் 3 செகண்ட் 10 செகண்ட் அந்த மாதிரி ஒரு எடிட் தான் பண்ணிட்டு இருந்தேன். இது கொஞ்சம் அரை மணி நேரம் இங்கே தான் போகுதுனால, ஏன்னா என்கிட்ட ஃபோன் தான் இருக்குது. நான் ஃபோனில் தான் எடிட் பண்ணுவேன். லேப்டாப் இருக்குது, லேப்டாப்பும் ரிப்பேராக இருக்குன்னு அதுவும் எடிட் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து டைமிங் பார்த்து எடிட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து கீழே போய் என்னோடய டார்ச் லைட்டு வேறு எக்ஸசைஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வந்துடுறேன். இங்கே ஒரு ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது. இவங்க தூங்கிட்டாங்க கேட்கலாம். இங்கே ஒரு ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது. அப்படியே நம்ம ஒயர் வேணால் தூக்கி மேலே போட முடியுமான்னு பார்க்கலாம். இந்த ஓட்ட வழியாக மேலே போட முடியுமான்னு பார்க்கலாம். ஃப்ளக் பாயிண்ட் எடுத்துகிட்டு வரேன்.
அதை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அங்கே வந்து நான் போட்டிருக்கேன், இங்கே பாருங்க, இங்கே வந்து நான் போட்டிருக்கேன் அந்த லைட்டு அங்கே உள்ளே தான் இருக்குது. இந்த லைட் போட்டு அவங்க டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அந்த உள்ள லைட் போட்டிருக்கேன். அங்கேயும் ஃப்ளக் பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து மேலே கொண்டு போகிறது கஷ்டம், ஆனால் இங்கேருந்து கொண்டு போகிறது ஈஸி கொஞ்சம். ஏன்னா இன்றைக்கி ஏதோ மழை பெய்யுன்னு வேறு நினைக்கிறேன். சாயங்காலம் வந்து கொஞ்சம் நல்லா சில்லிங் கூலிங்காக இருந்தது. அதனால் அது பயமாக இருக்கு, எனக்கு மழை பெய்ஞ்சாலும் கஷ்டம்தான். இதை விட இது பற்றும் இவ்வளோ பெரிய ஃப்ளக் பாயிண்ட் என்கிட்ட இருக்கும். அப்போ இதை செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் செக் பண்ணேன், கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, கோச்சுக்காதீங்க. ஏன்னா என்கிட்ட மைக் இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் காற்று அடிக்கிறதுனால சவுண்டு கொஞ்சம் கம்மியாக தான் கேட்குது. இப்போ நான் வந்து ஃப்ளக் பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம இங்கேருந்து கீழே போட்டு பார்ப்போம். நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்குங்களா? 140 என்னமோ நல்லா தான் இருக்குங்க. சூப்பராக தான் இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் எங்கேயாவது அந்த பில்டிங்லாம் தெரியுது, சுடுகாடெலாம் கொஞ்சம் தெரியுதுங்க. நல்லா தான் அங்கே இருக்குது, ஜாலியாக தான் இருக்குது, கிளியராக தெரியுது. கிளியராக தான் தெரியுது, அது பிரச்சனை இல்லை. அதனால் நான் இப்போ எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. நான் இங்கே சேரை வச்சு எடுத்துகிறேன். ஒரு நிமிஷம் கன்டினியூ பண்ணுறேன். இதுதான் அந்த ப்ளஸ் பாயிண்ட்டு. இது வந்து மெயின் வாக்ஸ்லாம் இது வந்து மேலேயே இருக்கட்டும் வச்சுறேன். நினைக்கிறேன் நடக்கலாம். இது வரைக்கும் இருந்தால் கூட போதும். இப்போ நமக்கு இது போய் கீழே போய் செக் பண்ணிட்டு வரலாம். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகுது, ஆனால் இது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. நம்ம கீழே போய் காற்று ஓவர் அடிக்கிறதுனால கரெக்டாக பேசுறது கேட்க மாட்டேங்குது. அதனால தான் கொஞ்சம் இதாக இருக்குது, பிளர் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கோச்சுக்காதீங்க யாருமே. காய்ஸ் தரமாக பார்த்து பாருங்க, எவ்வளோ கீழே வந்துருச்சு பாருங்க, சூப்பராக பார்த்தோம். இதை நம்ம மாட்டி விட்ருவோம். காய்ஸ் ஏதோ எறும்பு ஒருத்த மாட்டிக்கிட்டான், போய்த்தோல. காய்ஸ் இங்கே பாருங்க, இது கிடச்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு மாட்டிடுவோம். பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. லைட் போட்டுருவோம். நம்ம கொஞ்சம் மேலே தூக்கணுன்னா லூஸாக இருக்குது, கொஞ்சம் மேலே தூக்கணுன்னா சரியாக போயிடும். அதனால் நம்மளுக்கு ஃபோன் சார்ஜ் பிரச்சனை முடிஞ்சுது, லைட் பிரச்சனையும் முடிஞ்சுது கைஸ். ஆனால் எதுக்கும் ஒரு எமர்ஜென்சிக்கு லைட் போட்டே தான் இருக்க போகுது. கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு இந்த லைட் போட்டே தான் வைக்க போகிறேன் நான். நம்ம வந்து மேலே போகலாம். நம்ம வந்து மேலே வந்துட்டோம். லைட் எரிய ஆரம்பிச்சிச்சு, லைட் எரியுது. அதனால் எடுத்துட்டு அந்த கல்லை வேணால் மேலே வச்சிடலாம். நம்மளுக்கு வந்து இந்த தொல்லை முடிஞ்சதுக்கு வீட்டில் வந்து லைட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த லைட் வந்து எங்கள் வீட்டுக்கு வெளியே மாட்டுறதுக்கு நாங்கள் வச்சுருந்தோம். ஏன்னா அந்த லைட் வந்து யூஸ் ஆக மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம். கைஸ் இது பற்ற மாட்டேங்குது, அதுக்காகவே தான் நான் ஒன்று அடாப்டர், இந்த அடாப்டரை உள்ளே போட்டு சொல்லிடுறோம். பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ வந்து இதுக்குள்ளே போட்டு காய்ஸ் நம்மளுக்கு லைட்டு கிடச்சிருச்சு. காய்ஸ் நம்மளுக்கு லைட்டு கிடச்சிருச்சு. இப்போ சூப்பராக சத்தமாக பேசுகிறேன், ஏன்னு தெரில. லைட் கிடச்சிருச்சு. நான் இப்போ இந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். Subscribe!